பிரியாணி என்றால் பிடிக்காதவர்களே கிடையாது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடுவது பிரியாணியை தான். அதிலும் சிக்கன் பிரியாணி தான் எல்லோருக்கும் மிகவும் ஃபேவரட். ஏதாவது விசேஷம் என்று வந்தாலே நாம் முதலில் செய்வது பிரியாணியை தான். பிரியாணிக்கு என்னென்னவெல்லாம் வைத்து சாப்பிட விரும்புவோம்? முதலில் பிரியாணியில் லெக் பீஸ் இருக்க வேண்டும். எல்லோருக்குமே அதுதான் ஆசை. அடுத்தது சிக்கன் 65. அடுத்தது முக்கியமான ஒன்றுதான் தயிர் பச்சடி. வெங்காயம் தயிர் போட்டு செய்வது தயிர் பச்சடி. அதுதான் பிரியாணிக்கு அல்டிமேட் காம்பினேஷன். நம்ம எப்பவுமே வெங்காயத்தை மட்டும் வைத்துதான் தயிர் பச்சடி செய்கிறோம். ஆனால் சுரக்காயை வைத்து செய்திருக்கிறீர்களா? டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை செய்து பார்த்தீங்கன்னா இனி சுரக்கா பச்சடி தான் உங்க வீட்டுல எப்பவுமே. அதிலும் சுரக்கா பச்சடி சாப்பிடுவதால் நம் உடம்புக்கு எவ்வளவு நல்லது கிடைக்கும் தெரியுமா? வாருங்கள், அதனை எப்படி செய்வது என்பதும் அதனுடைய நன்மை என்னவென்பதையும் பார்ப்போம். சுரக்காயின் குளிர்ச்சியான தன்மையும் தயிரின் புரதச்சத்து நிறைந்த தன்மையும் இணைந்து இதை ஒரு அருமையான உணவுப் பொருளாக மாற்றுகிறது. சாதம், சப்பாத்தி, இட்லி என எந்த உணவுடன் சேர்த்து சாப்பிட்டாலும் சுரக்காய் தயிர் பச்சடி சுவையை கூட்டும். இந்த பதிவில் சுரக்காய் தயிர் பச்சடியை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சுரக்காய் 1, தயிர் 1 கப், வெங்காயம் 1 நறுக்கியது, பச்சை மிளகாய் 2 நறுக்கியது, இஞ்சி ஒரு சிறிய துண்டு துருவியது, கறிவேப்பிலை சிறிதளவு, கடுகு அரை தேக்கரண்டி, உளுந்து 1/4 தேக்கரண்டி, பெருங்காயம் 1 சிட்டிகை, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 தேக்கரண்டி. செய்முறை: சுரக்காயை தோல் நீக்கி விதைகளை எடுத்து சிறிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நறுக்கிய சுரக்காயை போட்டு வேக வைக்கவும். சுரக்காய் நன்றாக வெந்ததும் தண்ணீரை வடித்து சுரக்காயை மட்டும் எடுத்துக் கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கடுகு உளுந்து போட்டு தாளிக்கவும். பின்னர் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து இஞ்சியும் சேர்த்து வதக்கவும். வதக்கிய மசாலாவில் வேக வைத்த சுரக்காயை சேர்த்து நன்றாக கிளறவும். மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து மீண்டும் ஒரு முறை கிளறவும். வேக வைத்த சுரைக்காய் மற்றும் மசாலா கலவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றி தயிரை சேர்த்து நன்றாக கிளறவும். வெங்காயத்தை சேர்த்து மீண்டும் ஒரு முறை கிளறவும். தயாரான சுரக்காய் தயிர் பச்சடியை பரிமாறும் தட்டில் போட்டு பெருங்காயம் தூவி பரிமாறவும். சுரக்காய் தயிர் பச்சடியின் ஆரோக்கிய நன்மைகள்: சுரக்காய் நார்ச்சத்து நிறைந்தது. இது செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது. தயிரில் உள்ள புரோபயோட்டிக் பாக்டீரியா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மேலும் தயிரில் உள்ள கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்துகிறது. சுரக்காயில் உள்ள நீர்ச்சத்து தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. சுரக்காய் நார்ச்சத்து நிறைந்ததால் நீண்ட நேரம் பசி எடுக்காது. இது எடை இழப்புக்கு உதவுகிறது. அதனால் இனிமே எப்பவும் ஒரே மாதிரியாக ட்ரை செய்யாமல் இந்த சுரக்காய் பச்சடியை செய்து சாப்பிடுங்கள். நான் சொல்லி இருக்கும் அளவுப்படி சரியாக செய்தால் டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும்.